வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீசைக்ளிங் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த ரீசைக்ளிங் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் நிறைய குப்பைகள் தேங்கி கிடக்க கிடக்க அது நம்ம பூமிக்கே பெரிய ஆபத்தாக முடியுது. அதனால கவர்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, ரீசைக்ளிங் பிஸ்னஸை ரொம்ப இப்போது டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதில் எப்படியெல்லாம் ரீசைக்ளிங் பண்ணலாம், அது ஒவ்வொரு விதம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ரீசைக்ளிங் பற்றி டாப் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த பிஸ்னஸில் இப்போ நம்ம ஃபேப்ரிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதாரணமாக கிளாத் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இந்த கிளாத் வேஸ்டெல்லாம் கொண்டு வந்து அப்படியே நம்ம கொட்டும்போது இதில் ஒரு சில கிளாத்தெல்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அப்போ அது வேஸ்டாகவும் போகுது. இப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ரீசைக்ளிங் பண்ணி அதுலேருந்து திரும்ப நம்ம அந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சை வந்து நம்ம என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அந்த பஞ்சுனால நம்ம நிறைய யூசஸ் இருக்குது. அப்போ அந்த கிளாத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது, பூமியும் வந்து தூய்மையாகுது. இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேப்ரிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ரா மெட்டீரியல் என்ன, அதுக்கான ப்ராஃபிட் என்ன, அது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ ஏரியா வேணும், எவ்வளோ மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்குது, என்ன லைசன்ஸ் வேணும், அடிஷ்னலாக இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் A to Z பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வேகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம எங்கே விற்கலாம், அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு இந்த பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ஃபைபர் அந்த பஞ்சில் இருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா யான் இண்டஸ்ட்ரி, நூலெல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் சோஃபா ஃபர்னிச்சர் செய்கிற இடத்துல நம்ம சேல் பண்ண முடியும். நான் ஓவன் இண்டஸ்ட்ரியில் கொடுக்க முடியும். பஞ்சிங் பேக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பஞ்சிங் பேக்குள்ளே அடைக்கிறதுக்கு இந்த ஃபைபரை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தலகாணி, பெட்டு, அப்புறம் வந்து பொம்மைகள் தயாரிக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் செட்ஸில் நம்ம அந்த மேலே வந்து அந்த கவர்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்குள்ளே அடைக்கிறதுக்கான அந்த பஞ்சுகள், அந்த ஃபைபர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்டு, அதுக்கப்புறம் கார்பெட்ஸ், இந்த இடத்துலலாம் இந்த பஞ்சு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே பாருங்கள், ரொம்ப இன்னும் கூட நிறைய இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஃபைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட்டு, அதாவது துணிகளில் வேஸ்ட்டாக இருக்கிற துணிகளை வச்சு நம்ம ரீசைக்ளிங் பார்த்துட்டு வர்றோம். அப்போ இந்த துணிகள்லாம் நம்ம எங்கே இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸு அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்மெண்ட்ஸில் மிச்சம் இருக்கிற துணிகளை வாங்கிக்கலாம். லோக்கல் டெய்லர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டு பொருளெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, தெருவில் வந்து எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கடை வச்சு எல்லாத்தையும் அங்கேருந்து லாரியில் வச்சு அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் வேஸ்ட் கிளாத் மார்ட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸில் பேசிக்கலாம். ஆன்லைன் சைட்ஸில் கூட இது விற்கிறாங்க. நீங்கள் இந்தியா மார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு டன் கணக்கில் கொடுக்கக்கூடிய இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் வேஸ்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக பிரித்து எடுத்துப்பாங்க. கலர் படி, அப்புறம் கிளாத் வந்து நைலானா, பாலிஸ்டரா, காட்டனா, பனியன் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன செஞ்சுக்குவாங்க, பிரிச்சுக்குவாங்க. பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை கொண்டு போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ஒரு ஷ்ரெட்டிங் மிஷின்குள்ளே என்ன செய்வாங்க, உள்ளே தள்ளுவாங்க. தள்ளினதுக்கப்புறம் அது தனித்தனியாக உங்களுக்கு பீஸ் பீஸாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை கிரைண்டிங் மிஷினில் கொடுத்து ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா பொடி பொடியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருக்கும். அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினில் வச்சு என்ன செய்வாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணும்போது தான் இது என்ன செய்யும்னா, உங்களுக்கு இல்லைன்னா பல்காக இருக்கும். ஏன்னா பஞ்சை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபேப்ரிக்கை விட பஞ்சு ஆகும்போது அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது அப்படியே எல்லாம் ப்ரெஸ் ஆகி நம்ம அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம், பேக்கிங் பண்ணலாம்.
அந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரெஷிங் மிஷினில் கொடுத்து பேக் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நேராக இது எந்தெந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங்கில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியதான், சேர்க்க வேண்டியதான். இவ்வளோதான் இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்குள்ளது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவே நம்ம தனித்தனியாக மிஷின் வாங்கி வச்சு பண்ணலாம். நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குறது பாருங்கள், கிளாத் ஷ்ரெட்டர் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து துணிகளை வந்து கட் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளாத் ஷ்ரெட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஷ்ரெட்டிங் மிஷினில் சின்ன சின்னதாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதை பொடியாக்கணும். அதுக்கு நம்ம கிளாத் கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான லெவல் பட்ஜெட். செகண்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணக்கூடிய கிரைண்டிங் மிஷின் இது. ஓகேவா? ஃபைபர் ஓப்பனர் மிஷின், இந்த மிஷின் ஒன்று வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளீனிங் மிஷின், நம்ம வர்ற ஃபைபரை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷிங் மிஷின், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து அந்த ஃபைபரை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் பார்த்தது லோ லெவல் மிஷின், இது வந்து கொஞ்சம் ஹை லெவல் மிஷின். இவ்வளோதான் இதுக்கான மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. சின்ன லெவலில் தனித்தனியாக நீங்கள் மிஷின் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் போதும். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் வச்சு பிளான் மாதிரி செட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தேவைப்படும். இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நீங்கள் மிஷின் செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகிற ரா மெட்டீரியலை வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைபராக மாற்றினதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூட்டை மூட்டையை அடுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அடிஷ்னலாக நமக்கு இதில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அந்த கரண்ட் வரதுக்கான அந்த செட்டப் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப அதிகமாகவே நீங்கள் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பேனல் தேவைப்படும். அப்புறம் டிஜி செட் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான டேபிள் சேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபர்னிச்சர் தேவைப்படும். இதுதான் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது. இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 80 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி வேணும். நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 80 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் பவர் அப்படிங்கிறது நீங்கள் சின்ன லெவலில் பண்ணிங்கன்னா ஒரு 5 மேன் பவர் தேவைப்படும். அதுவே இல்லை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 9லேருந்து 10 பேர் அளவுக்கு உங்களுக்கு மேன் பவர் வேலையாட்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு லைசன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ஓசி வாங்கணும். அதாவது என்ஓசி எங்கே வாங்கணும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், மாசு கட்டுப்பாட்டு துறையில். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும், நீங்கள் எந்த ஒரு ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பண்ணாலும் பொல்யூஷன் கண்ட்ரோலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு என்ஓசி வாங்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில், ஏன்னா இது துணி சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தீப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு என்ஓசி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வாங்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரிக்கான லைசன்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான லைசன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபேப்ரிக் கிளாத், அந்த வேஸ்ட் கிளாத்து தான் வாங்க போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பனியன் மெட்டீரியலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து மிக்ஸ்டு வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் கலந்து துணி கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 15லேருந்து 20 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோகிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இடத்துக்கான அட்வான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரி, இது 2 தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கினீங்கன்னா 25 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். அதுவே இல்லை நீங்கள் வந்து நார்மலாக சாதாரணமாக தனித்தனியாக மிஷின் வாங்கி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். ஆனால் இதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதில் அதிகமாகவே இருக்கும். இது ரொம்ப காம்படிஷன் இல்லாத பிஸ்னஸ், நிறைய பேர் இது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது இதுக்கான ப்ராஃபிட் நீங்கள் லைஃப் லாங் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். வேஸ்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு, எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பார்த்தாச்சு, என்ன ரா மெட்டீரியல் வேணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் மட்டும்தான். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஹையாகவே இருக்கும். ரெண்டாவது இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு ப்ராஃபிட் வரும் நாளைக்கு வராது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்தளவுக்கு இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுதான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது. ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் இது ஒரு நாளோட முடிகிற விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து கேட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபைபர் நல்லா கொடுக்குற பட்சத்தில் நம்மக்கிட்ட இது வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அப்போ இது லைஃப் லாங் பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதே நேரத்தில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இதில் ஹை ப்ராஃபிட் இருக்குது. அதே நேரத்தில் இது நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஒரு
பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. கவர்மெண்ட்டால் இதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு. ஏன்னாக்கா எப்போவுமே ஒரு எக்கோ சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். முதலீடுங்கிறது அதிகமா இருந்தா கூட இது காம்படிஷன் இல்லாத பிசினஸ். நிறைய பேர் இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நிறைய முதலீடு இருக்கிறவங்க இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல நல்லா சக்சஸ் ஆகுறதுக்கும் லைஃப் லாங் ஒரு பிசினஸ் வச்சிருந்த மாதிரியும் இருக்கும். எப்பவுமே பஞ்சுக்கும் சரி, அதே மாதிரி ஃபேப்ரிக் வேஸ்ட் கிளாத்துக்கும் சரி டிமாண்ட் வந்து வரப்போறதே கிடையாது. இதை எப்பயுமே யூஸ் பண்ண போறோம். இந்த பஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. அதனால இந்த பிசினஸ் பண்றவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன்ல சேர்ந்து மெம்பர்ஷிப்பும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.